வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தன்னவாசல். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க இடம். ஏற்கனவே இதை பற்றி ஒரு காணொளி நம்ம போட்டிருக்கோம். அது இந்த சித்தன்னவாசலில் உள்ள குகை ஓவியங்களை பற்றியது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணர் படுக்கை. இது என்ன சமணர் படுக்கை அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். காலை நேரம் மிக குளுமையாக இருக்குது. இந்த மலைகளை பாருங்கள். இந்த மலைகள்னு சொல்ல முடியாது, குன்றுகள்னு தான் சொல்லணும். உயரம் குறைவு தான், இருந்தாலும் ஒரு பெரிய பாறை, ஒரு அழகான பெரிய பாறை. இந்த இடம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட இடமும் கூட. இன்னொரு செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சமணர் படுக்கைன்றது 1ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதற்கான கல்வெட்டுகள் இருக்குது, அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. அது வரைக்கும் சமணர்கள் இந்த பகுதியில் இருந்ததற்கான இல்லை தங்கியதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இல்லை நுழைவுச்சீட்டு இருக்குது. அதை நம்ம பெற்றுட்டு அந்த குன்றின் மேலே ஏறி சமணர் படுக்கையை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு செய்தி, கொஞ்சம் செங்குத்தான மலை தான் இது. அதனால் கொஞ்சம் முதியவர்கள் போனால் கவனமாக போகணும். சிறுவர்கள்லாம் இளைஞர்கள்லாம் ஈஸியாக ஏறிடுவாங்க. வயதானவர்கள் வந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அதனால் பார்த்து பொறுமையாக ஏறணும். இன்னொரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அந்த குன்றின் மேலே ஏறும்போது குடிநீரை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். அது ஏன்றது போக போக பார்க்கலாம். வந்துட்டோம். இப்போ அது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதின்றதை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. இதில் நிறைய அறிவியல் வளர்ச்சி காரணமாக QR கோடெல்லாம் இருக்குது. இதிலே கூட நம்ம நம்மளுடைய பணத்தை இதில் வழியாக செலுத்திடலாம். அது போன்ற வசதிகள்லாம் இருக்குது. சரி, செய்திக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இந்த மலையை மிக பழமையான ஒரு மலை அல்லது குன்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை குன்றுன்னு எடுத்துக்குவோம். இந்த குன்று இப்போ பார்க்குறீங்க நீங்கள், இந்த குன்று ஏன் இவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களும் இருக்கலாம். சைவ சமண போர் போன்ற சூழலில் சமணர்கள் பயந்து மறைந்து வாழ்ந்த இடம் இது. இதன் அருகே மதுரை இருக்கிறதுனால மதுரை மன்னர் சமணர்களை கழுவேற்றியதன் காரணமாக, அதாவது கழுவேற்றுவது என்பது இன்னொரு காலனியில் நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தில் அந்த செய்திகளை நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா மிக அழகான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், இந்த சமணர்கள் ஒரு பயத்தின் காரணமாக இந்த காடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள். இது என்ன அழகான பாதை இருக்குது, இதெல்லாம் செப்பனிட்டபடி இருக்குது. இதில் என்ன அழகான காடுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த இடம் காடாக இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் முழுமையான காடாக இருந்திருக்கிறது. பாருங்கள், அந்த பாதைகள் இந்த குன்றின் மேலே ஏறதுக்கான பாதை. கொஞ்சம் கவனமாக தான் போகணும். மேலே செல்ல செல்ல நமக்கு இந்த கைப்பிடிகள்லாம் இருக்குது, இருந்தாலுமே நம்ம கவனமாக செல்லணும். சரி, செய்திக்கு வருவோம். இப்போ இது மிகப்பெரிய காடாக இருந்த இடம். எப்படி இவ்வளோ உறுதியாக இவை காடாக இருந்த இடம் என்று கூற முடியும்? நீங்கள் இதற்கு அடுத்த பகுதியில் இருக்கிற சித்தன்னவாசல் குகை ஓவியத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஒன்று அதை பார்த்துவிட்டு இதை பார்க்க வேண்டும், அல்லது நாம் முதல்ல அதற்கான செய்தியை தெரிந்து கொண்டு இந்த குன்றின் மேல் ஏற வேண்டும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்த குகை ஓவியத்தை பற்றி செய்திகள் நிறைய காணொளிகள் இருக்கின்றன. அதை பார்த்து தெரிந்து கொண்டு விட்டு நாம் தொடர்ந்து இதில் பயணிப்பது சிறந்த ஒரு முறையாக இருக்கும். இப்போ அந்த குகை ஓவியத்தில் இந்த பகுதி எவ்வளவு பெரிய ஒரு காடாக இருந்தது என்பதற்கான அறிகுறி அந்த ஓவியத்தில் இருக்கிறது. அந்த ஓவியத்தை உற்று நோக்கினால் அது கட்டடத்தின் மேல்கூரையில் வரையப்பட்டிருக்கும். நீங்கள் செல்லும்போது கண்டிப்பாக பொறுமையாக பாருங்கள். அந்த மேல்கூரையில் வரையப்பட்ட ஓவியத்தை நன்றாக கவனித்தால் ஒரு குளத்தில் இருக்கும், இங்கே உள்ள குளத்தில் இருக்கின்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம்.
அதை கவனமாக அங்குள்ள காவலர்களுடைய அறிவுறுத்தலோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய செய்திகளை உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுவார்கள். அதன்படி பார்த்தால் அதன் முழுமையாக ஒரு குளத்தில் என்னென்ன செய்திகள் நடக்கின்றன என்று நீங்கள் பார்க்கலாம். யானைகள் குளித்து கொண்டிருக்கும், காட்டு எருமைகள் குளித்து கொண்டிருக்கும், குரங்குகள், அன்றில் பறவைகள், இது போன்ற ஒரு வனத்துடைய முழு காட்சி அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும், யானைகள் வலம் வந்த காடு இந்த இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய அதீத வளர்ச்சியாலும் மக்களுடைய நடமாட்டத்தினாலும் இந்த பகுதிகள் இப்பொழுது இப்படி மாறிவிட்டன. இருந்தாலும் சமணர் காலத்தில் மிகப்பெரிய அல்லிக்குளமும் தாமரை குளமும் அதன் அருகே இயற்கை சார்ந்த அனைத்து உயிர்களும் யானைகள் வரை வந்து வாழ்ந்த இடமாக உள்ள இடம் இது. இதுதான் வந்து இதில் முக்கியமான செய்தி. இப்பொழுது நீங்கள் இதை கற்பனை செய்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். இன்றளவில் இதில் படிகள் இருந்தாலும் அன்றளவு ஒரு கடுமையான காடு, காட்டின் நடுவே ஒரு சிறிய குன்று, அதன் மேல் வந்து சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு இப்போ கற்பனை செய்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். எவ்வளவு ஒரு கடுமையான சூழல். பாதுகாப்பு காரணம் கருதி அவர்கள் இங்கு வாழ்ந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவர்கள் துறவிகள். நாம் இப்பொழுது ஒரு செய்திக்கு வரலாம். துறவிகள் ஏன் இது போன்ற மலைப்பகுதிகளில் அவர்கள் வந்து வந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் வந்து அமைதியும் ஆன்மீகத்தையும் தேடும் பொழுது இயற்கை சார்ந்த இடங்கள் தான் அவற்றுக்கான ஒரு புகலிடம். ஏன் நம்ம இப்படி கூறுகிறோம் என்றால், அவர்கள் நிறைய தேவைகளை களைந்து துறவிகள் தன்னுடைய சிந்தனைகளில் மிக எளிமையான சிந்தனையுடன், இறை சிந்தனையுடன் மட்டுமே இருக்கக்கூடிய மக்கள் இல்லையா? இது எளிமையாகவே உங்களுக்கு தெரியும். துறவிகள் என்றாலே பல செய்திகளை துறந்து வாழ்பவர்கள் என்பது நமக்கு எளிமையான புரிந்த செய்திதான். அப்படியே ஏற்பட்ட சமண துறவிகள் வந்து வாழ்ந்த இடம் இது. மிக புனிதமான இடமாக கருதப்படுகிறது. சமண மதத்தினர் அனைவருமே இப்பகுதிக்கு வரும்போது மிக புனிதமாக கருதுவார்கள். நாமும் அதுபோல இது ஒரு புனிதமான இடமாகவே கருத வேண்டும். சரி, செய்திக்கு வருவோம். இந்த அழகை கண்டிப்பாக நீங்கள் ஏறும்பொழுதே ரசித்து கொண்டே செல்லலாம். அவ்வளவு அழகான ஒரு மலை இது, குன்று. அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையுடன் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் இது எவ்வளவு பெரிய காடாக இருந்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு முழுமையான அந்த வடிவம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம போகலாம் வாங்க. பாருங்கள், மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள். படிகள் வந்து கவனமாக போக வேண்டும். இந்த பகுதியில் எல்லாமே வந்து கீழேயே அறிவுறுத்துவாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து என்ன பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, கைப்பிடிகள் எங்கே இருக்கிறதோ அதன் வழியாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். வேறு எந்த பகுதியிலும் இது ஒரு காணொளிக்காகவோ அல்லது வந்து வேறொரு ஆசைக்காகவோ நம்ம வந்து சென்று விடக்கூடாது. ஏன்னா மிக சரிவான பாறைகள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அவ்வளோ சரிவான பாறைகள். அதனால் வந்து அவங்களுடைய ஏஎஸ்ஐயோடைய காவலர்கள் வந்து கீழே இருக்காங்க, அதாவது தொழில்துறையோட காவலர்கள் கீழே இருக்காங்க. அவங்க அறிவுறுத்தல்படி நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், இந்த இயற்கை என்பது, மலைகள் குன்றுகள் என்பது இயற்கையாகவே செதுக்கப்பட்ட ஒரு இடம். இயற்கை நமக்காக படைத்து வைத்திருக்கக்கூடிய இடங்களில் முக்கியமான இடங்களாக நாம் இதை கருத வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், இந்த மலைகள் காலத்தின் காரணமாக மழை, காற்று, நீர் இவற்றால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது இல்லையா? அதுதானே உண்மை. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்படி ஒரு இடமா அந்த பாருங்கள், இந்த முனையிலேருந்து அப்போ அங்கே பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்பொழுது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், எப்போதுமே மலைகளை வந்து நம்ம எப்படி, இந்த குன்றுகள் மலைகள்லாம் எப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு வடிவமைப்போடு இருக்குது பாருங்கள். மிகப்பெரிய பாறை, மிகப்பெரிய குன்றும் கூட, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உயிர் சூழலுடைய ஒரு கோலை போன்ற ஒரு அமைப்பு. இவ்வளவு பெரிய மலைகளை, அங்கங்கே செடிகள், மரங்கள் இவையெல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஒரு பெரிய உயிர் சூழலை தாங்கி இருக்கிறது. எத்தனை ஆயிரம் உயிர்கள் இதனுடன் தாங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இது போன்ற மலைகளும் இயற்கை சார்ந்த இடங்களில் வரும்பொழுதுதான் மனிதர்களுடைய சிந்தனை, அமைதி அனைத்துமே ஏற்படும். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதை நாங்கள் சொல்லி நீங்கள் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது போன்ற இடங்களுக்கு வரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய மன அமைதி கிடைக்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்களே மிக மகிழ்ச்சியாக தான் அதை பார்க்குறோம். பாருங்கள், எவ்வளவு தொலைவு இருக்குது பாருங்கள், எவ்வளவு தொலைவு, எவ்வளோ பெரியதாக இருக்குது பாருங்கள், அவ்வளவு அழகாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே வந்துட்டோம். சுற்றி இருக்க சூழலை பாருங்களேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளவு ஒரு அழகான அமைப்பாக இருக்குது, மிக அழகான அமைப்பாக இருக்குது. வளம் பொருந்திய நாடு தமிழகம். இதில் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவு வளம் பொருந்திய நாடு. இங்கே பாறையாக தெரிந்தாலும் அப்படியே திரும்பி பார்ப்போம், மலையே பச்சையாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு வெறும் பாறையாக பார்த்தாவா, அதனுடைய எதிர்ப்புறம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கீழே பாருங்க நீர் ஆதாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. தொடர்ந்து இன்னொரு செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மலைகள் கனிம வளங்களுடைய ஒரு குவியல். இது நம்ம வெறும் பாறைகளாக எண்ணி விடக்கூடாது. இந்த நிலப்பரப்புக்கான அத்தனை சத்துக்களையும் இந்த மலைகள் அள்ளி தருது. அது போன்ற ஒரு குறைவில்லாத ஒரு செல்வமாக இந்த மலைகள், இந்த குன்றுகள்லாம் விளங்குது. பாறைகளையும் இடங்களையும் நம்ம ஒரு ஒரு சாதாரண நிலையில் அதை சிந்திச்சிடக்கூடாது. இயற்கை தந்த வரம் அது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு போனீங்கன்னா நீங்கள் அதை உணர்வீங்க. அது போன்ற ஒரு சூழல் தான் இங்கே இருக்கும். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், எங்கே போயிட்டுருக்கோம் பாருங்கள். மலையோட அடுத்த பகுதியை பாருங்களேன். இப்போ இடதுபுறம் தானே பார்த்தோம் நம்ம. இப்போ பாருங்கள், நீங்கள் வலதுபுறம் தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக தான் போகணும். நடக்கும்போதும் கவனமாக தான் நடக்கணும். பார்த்துக்குங்க. கீழே அதே செதில்களாக இருக்குல்ல, பாறைகள், அது கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், அப்படியே வலதுபுறம் பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் பாருங்கள், எப்படி ஒரு பசுமை பாருங்கள். பசுமையோ பசுமை தான், அவ்வளவு அழகு. அப்படி ஒரு காற்று. நீங்கள் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் மேலே ஏறி வரத்துக்கு. பட் ஆனால் வந்துட்டோன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவு அழகாக இருக்குது. நீங்கள் இந்த அழகை ரசிப்பதற்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த இடங்களை பார்க்க வேண்டும்ன்றது மிக மிக முக்கியம். அதை தாண்டி வரலாற்று சிறப்புமிக்க இடம், மிக தொன்மையான இடம், நம்மளுடைய மிக தொன்மையான வாழ்வியலை சுட்டி காட்டும் இடமா இருக்குது. பார்க்கலாம் நீங்கள். இது என்ன மிக பழமையான வாழ்வியல்னு சொல்லிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது செய்தி இருக்குது. மனிதர்கள் ஆரம்ப நிலையில் எங்கே இருந்தாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். குகைகளில் தான் வாழ்ந்தாங்க இல்லையா. குகைகள் தான் ஆரம்ப நிலை வீடு மனிதனுக்கு. அதில் இந்த மாற்றுக்காரத்தில் இந்த பாருங்கள், இந்த பகுதியெல்லாம் மிக பாதுகாப்பாக போகணும். பாருங்கள், ஓரம் தான், அவ்வளோதான் இடம் இருக்குது. நீங்கள் செல்லும்போது மிக பாதுகாப்பாக, குழந்தைகள், உங்களை மனைவி, மற்ற சுற்றம் சூழம் யார் வந்தாலும் மிக கவனமாக, மிக தெளிவாக செல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் நம்ம காணொளிகளில் சொல்கிறோம், பொறுப்பு என்பது நம்மளுடையது இல்லையா. அதை ஏற்றுக்கொண்டு நம்ம தான் செயல்படுத்தணும். சரி, செய்திக்கு வருவோம். இந்த மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தவர்கள் தான். அதாவது வீடுகள்னு பார்த்தா குகைகள் தான் ஆரம்ப நிலை. அதுதான் மனிதனுடைய வாழ்வாதாரத்தோட முதல் நிலையும் கூட. இதனுடைய ஒரு பரிமாணம் தான் இது. நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமணத்துறவிகள் இங்கே என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தா சமணப்படுக்கைகள்ன்றோம். என்ன செஞ்சுருக்காங்க நல்லா பாருங்கள், எவ்வளோ உயரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஓரமாக சென்று என்ன செய்திருக்காங்கன்னா படுக்கைகள் அவர்களுக்காக செதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க ஓய்வெடுத்திருக்காங்க, சிந்திச்சிருப்பாங்க, ஆன்மீக செய்திகளை நோக்கி அவங்களுடைய பயணங்கள் தொடர்ந்துருக்கும் இல்லையா. இது மிக மிக முக்கியம். என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நாம் செல்கிறோம் என்றால் அங்கு உள்ள செய்திகள் வெறும் செய்திகள் அல்ல. இந்த சமண படுக்கைகளில் சமணத்துறவிகள் வாழ்ந்தும் சிந்தித்தும் வாழ்ந்த இடம் இது. அதற்கான முழு மரியாதையையும் அதற்கான அதனுடைய உட்கட்டமைப்புக்கான செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்க்கலாம், நீங்கள் பெரிய பாறைக்கான இப்போ பாருங்கள், இடதுபுறம் வலதுபுறம் பார்த்தீங்க. இப்போ வலதுபுறம் இவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். இடதுபுறம் அப்படியே ஒரு பாறைக்கு இடையில் ஒரு இடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, பாறைக்குள்ள. அதாவது இயற்கையின் அதிசயம் இது.
பாருங்கப்பா, அவ்வளவு பாறைக்கு இடையில் நடுவில் ஒரு, நம்ம இங்கிலீஷில் கேப்புன்னு சொல்கிறோம், தமிழில் வந்து இடைவெளி. அவ்வளவு அழகான ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை வந்து கண்டுபிடித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா படுக்கைகளை அமைச்சிருக்காங்க. பாருங்களேன், பெரிய பாறை, பெரிய குன்று, அதன் உச்சி இது. அந்த உச்சியின் அடியில் அவ்வளவு அழகான ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை வந்து அவங்க வந்து பாதுகாப்புக்காகவும் அல்லது வந்து அவங்களோட ஆன்மீகத்திற்காகவும் மற்ற சிந்தனைக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்கன்றது மிகப்பெரிய செய்தி. மிகப்பெரிய சமண மதத்தினருக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு இடமாக அவங்க கருதுவாங்க. வரும்பொழுது அதுக்கு அவ்வளவு மரியாதைகளை அவங்க கொடுக்குறாங்க. இன்றளவும் வந்து சமணத்துறைகளுடைய அந்த நம்ம வந்து ஆங்கிலத்தில் வைப்ரேஷன் அதிர்வுகள் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். நாமும் கண்டிப்பாக நம்புவோம். அவ்வளோ ஒரு சிறப்பான இடமாக அவங்க கருதுகிறாங்க. பாருங்கள், அது வந்து பாதுகாப்பு காரணமாக இந்த இரும்பு கதவுகள் போட்டு மூடி வச்சுட்டாங்க. இது மூடாத காலத்திலே நான் பார்த்துருக்குறேன் நான். ஏன்னா அதில் நம்ம மக்கள் வந்து போய் அதை சிதைக்கிற வேலைகளை செய்கிறதுனால, அறியாமையில் செய்கிறதுனால அது வந்து இப்போ பாதுகாப்பிற்காக அப்படி மூடியிருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள். இது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த சமண படுக்கைகள் மிக அழகாக தெரியும். அந்த அழகாக அதை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த இடைவெளி உங்களுக்கு தெரியும். அந்த இடைவெளியில் நம்ம உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக அந்த பாருங்கள் படுக்கைகள் வரிசையாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து சிந்திச்சுக்கணும், இப்போ இவ்வளவு உச்சியில் சமணர்கள் இதில் வந்து துறவிகள் வந்து படுத்திருக்காங்க பாருங்கள். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ படுக்கைன்னு பெரிய நீங்கள் வந்து ஒரு மெத்தை போல் யோசிக்கக்கூடாது. இது வந்து துறவிகள் வந்து எப்படி இருப்பாங்க, அதற்கான படுக்கை. இது ஒரு அறிவுறுத்தல் தான். இந்த இடத்துல வந்து படுத்ததற்கான ஒரு சாட்சிகள் தான் இவைகள்லாம். நீங்கள் உடனே வந்து சமணர் படுக்கை அப்படின்னா பெரிய ஒரு மெத்தையோ ஒரு பெரிய படுக்கை இருக்குன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது துறவிகளுடைய படுக்கை. அது மட்டுமல்ல, துறவிகள் வாழ்ந்த இடமும் கூட. பாருங்கள், மிகச்சிறப்பு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, இவ்வளவு காலங்களுக்கு பிறகு நாம் இந்த இயற்கை சூழலில் இவற்றை பார்த்தது என்பது மிகப்பெரிய அதிசயம். கண்டிப்பாக நீங்களும் இந்த இடங்களுக்கு வந்து இந்த செய்திகளை மிகவும் பாதுகாப்பாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மீண்டும் பார்க்குறோம், இவ்வளவு பெரிய பாறை இடைவெளி குகைகள் போன்ற அமைப்பு என்பது மனிதனுடைய ஆரம்ப நிலையில் இருந்த ஒரு செய்தியாகும். அது வந்து அதே செய்திகள் தான் துறவிகளும் வந்து பயணிச்சிருக்காங்கன்றது ஒரு முக்கியமான சாட்சி. இது போன்ற சமண படுக்கைகளும் துறவிகள் வாழ்ந்த இடமும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு புதுக்கோட்டையில் உள்ள சித்தன்னவாசியில் உள்ள மிக அரிய, மிக பழமையான, மிக சிறப்பான ஒரு இடமாக இது கருதப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக இந்த இடத்தை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது போன்ற ஒரு சிறந்த காணொளியுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.